வணக்கம் and welcome to home cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பரோட்டா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் மைதா, இதுல 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி வெச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முட்டை, 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 கப் பால்ல மிக்ஸ் பண்ணி இதையும் அந்த மைதா மாவுல ஊத்தி வெச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதையும் ஊற்றி இப்போ நம்ம இந்த மைதா மாவை முட்டை, பால், எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பிசையணுங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா பிசைஞ்சு இது 1 மணி நேரம் மூடி வைக்கணும். 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பரோட்டா சைஸுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து அதை நல்லா உருண்டையாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/4 கப்பு எண்ணெய் ஊற்ற எண்ணெயை ஊற்றின பிறகு ஒரு 2 மணி நேரம் இந்த மாவு ஊறணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாவு. கொஞ்சம் மைதாவை தூவி அப்புறமா இந்த உருண்டை அது மேலே வச்சு நல்லா மெலீஸாக தேய்க்கணும். நல்லா மெலீஸாக தேய்ச்ச பிறகு இப்படி ஃபோல்டு பண்ணி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி திருப்பி சுருட்டி திருப்பி எண்ணெயில் இந்த பவுலில் வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு இப்போது ஒன்று ஒன்றா தேய்ச்சி சூடான கல்லில் போடுங்க. ஆயில் 2 பக்கமும் தடவணும். பரோட்டா 2 பக்கமும் ஈவனாக குக் ஆன பிறகு பரோட்டாவை எடுத்துருங்க. ஸோ பரோட்டா பண்ணது கற்றுக்கிட்டீங்க. எப்போ சீக்கிரமாக பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக இதை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு சிக்கன் கறியோ இல்லைனா ஒரு வெஜிடபிள் குருமாவோ இல்லைனா முட்டை குருமாவோ எது வேணால் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.